ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவருக்கும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையில் நடைபெற்று வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் கண்காட்சி அரங்கத்தில் நான் தேர்வு செய்திருக்கும் இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனையின் பெயர் பேகம் ஹஸ்ரத் மஹால். ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம். நாம் இன்று சுதந்திர நாட்டில் வாழ்கிறோம் என்றால் அதற்கு நம் முன்னோர்கள் ஆங்கிலேயரிடம் போராடி உயிர் தியாகம் செய்து நமக்கு இந்த சுதந்திர நாட்டை பெற்று தந்திருக்கிறார்கள். அப்படி போராடிய அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்தினால் இவர்களுடைய வரலாறுகளும் தியாகங்களும் மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டு விட்டன. இஸ்லாமியர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக அதிகமாக போராடினார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் சுதந்திரமே இல்லை என்று கூறும் அளவிற்கு தங்கள் செல்வத்தின் மூலமாகவும் உடைமைகள் மூலமாகவும் வீரத்தின் மூலமாகவும் உயிர் தியாகத்தின் மூலமாகவும் போராடி நமக்கு இந்த இந்திய நாட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவர்களுடைய தியாகங்களும் வரலாறுகளும் மறைக்கப்பட்டு விட்டன. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய இந்திய சுதந்திர போராட்ட வீர பெண்மணிகளின் பலரின் தியாகங்கள் மறைக்கப்பட்டு விட்டன. அவர்களில் ஒருவர்தான் பேகம் ஹஸ்ரத் மஹால். இவருடைய இயற்பெயர் முகமது கானம். இவர் 1820ஆம் ஆண்டு ஃபைசாபாத் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீர போராட்டமிட்ட வீர பெண்களின் பெயர்களை பட்டியலிடும் போது நிச்சயமாக பேகம் ஹஸ்ரத் மஹாலுக்கு முக்கிய இடம் உண்டு. நவாப் வஜித் அலிஷாவின் மனைவிதான் பேகம் ஹஸ்ரத் மஹால். நவாப் வஜித் அலிஷா கொல்கத்தாவிற்கு நாடு கடத்திய பின்னர் அரசவை பொறுப்புகளை பேகம் ஹஸ்ரத் மஹால் ஏற்றுக்கொண்டார். லக்னோவையும் கைப்பற்றினார். பிறகு தனது மகன் பிரிஜிஸ் காதரை ஆட்சியில் அமர்த்தி தனது மகன் இளவரசர் பிரிஜிஸ் காதரை அரசவை ஆளுநராக நியமித்து ஆட்சியை திறம்பட நடத்தினார். 1857-58 கிளர்ச்சியின் போது தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டார். லக்னோவையும் கைப்பற்றினார். பிறகு ஆங்கிலேயரிடம் லக்னோவை இழக்க நேரிட்டதால் பேகம் பின்வாங்கினார். இந்திய மன்னர்கள் யாரும் அவருக்கு புகலிடம் கொடுக்கவில்லை. அதனால் நேபாளத்திற்கு தப்பி ஓடினார். அங்கும் அவருக்கு புகலிடம் கொடுக்க மறுக்கப்பட்டது. பின்பு அனுமதிக்கப்பட்டது. நேபாளத்திற்கு நாடு கடத்திய பின் பேகம் ஹஸ்ரத் மஹால் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு ஆங்கிலேயர்கள் பல சலுகைகளை கொடுத்தனர். ஆனால் அந்த சலுகைகள் எதையும் பேகம் ஹஸ்ரத் மஹால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு அடிப்படையாத ஒரே முக்கியமான தலைவர் பேகம் ஹஸ்ரத் மஹால். சுதந்திர போராட்டத்தில் முதல் போராட்டமான சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட முதல் வீர பெண்மணி பேகம் ஹஸ்ரத் மஹால். இன்னும் ஆங்கிலேயரான சர் ஹென்றி லாரன்ஸ் என்பவரை தனது கைகளால் சுட்டு கொண்ட வீர பெண்மணி பேகம் ஹஸ்ரத் மஹால். இன்னும் நேபாளத்திற்கு நாடு கடத்திய பின்னர் தனது வாழ்க்கையின் அடுத்த 20 ஆண்டுகளை ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்தே போரிட்டார். இமயமலை காடுகளிலே தனது இறுதி காலத்தை கழித்தார். 7 ஏப்ரல் 1879ஆம் ஆண்டு காத்மண்டு நேபாளில் இறந்தார். இப்படி பேகம் ஹஸ்ரத் மஹால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி அவர்களுடைய எந்த சலுகைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து உயிர் தியாகம் செய்த பேகம் ஹஸ்ரத் மஹால் அவர்களுடைய வரலாறு இன்றைக்கு பாட புத்தகத்தில் 4 வரிகளில் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஆனால் இன்றைக்கு நாங்கள் தேச பக்தர்கள் தேச தியாகிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அன்றைக்கு ஆங்கிலேயர்களுடைய அனைத்து சலுகைகளையும் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை சுபபோகமாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாறு என்பது இன்றைக்கு பாட புத்தகத்தில் அதிக அளவு குறிப்பிட்டிருக்கின்றனர். இப்படி பேகம் ஹஸ்ரத் மஹாலை போன்று எத்தனையோ பலரின் வீர தியாகங்களும் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்தினால் மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டு விட்டன. லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹாலின் நினைவாக பளிங்குக்கல்லால் ஆன ஒரு நினைவகத்தை மாநில அரசு அமைத்துள்ளது. இப்படி ஒரு இஸ்லாமிய பெண்ணிற்காக லக்னோவில் இப்படி ஒரு நினைவகம் இருக்கிறது என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் இந்திய அரசும் பேகம் ஹஸ்ரத் மஹாலின் நினைவாக ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளது. ஒரு இஸ்லாமிய பெண்ணிற்காக ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்?
இப்படி இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்களிடம் போராடி நமக்கு இந்த இந்திய நாட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்தினால் இவர்களுடைய வரலாறுகளும் தியாகங்களும் மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டு விட்டன என்பதுதான் உண்மை. இவர்களுடைய வரலாறுகள் அழிக்கப்பட வேண்டிய வரலாறுகள் அல்ல, மாறாக நாம் அனைவரும் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய வரலாறுகள் ஆகும். புதைக்கப்பட்ட வரலாறுக்கு புத்துயிர் கொடுப்போம், வரலாற்றை கற்போம், பிறருக்கு கற்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.